ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தீபாவளிக்கு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, காராசேவை தான் பண்ணியிருந்தேன். நான் கடலை மாவு ஒரு பேக்கெட் வாங்கினோம்னா நம்ம அதில் என்னென்ன செய்ய முடியுமோ செய்கிறது தானே பெஸ்ட்டு. எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அது நாள் கழித்து தூக்கி போடுறதோட நேற்று மைசூர் பாக் பண்ணோம். இன்றைக்கி கடலை மாவுலேயே காரமும் பண்ணலாம்னா காராசேவை பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள். நான் வந்து ஓமம் சேர்த்து பண்ண போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஓமம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் பூண்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நான் ஓமம் ஃப்ளேவரில் தான் பண்ணுறேன். அதே மாதிரி மிளகாய்த்தூள் காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் மிளகு தான் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து அது ஒன்றும் பாதியமாக நல்லா நுணுக்கிட்டு அப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பூண்டு அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் இந்த 2 காம்பினேஷன்லேயும் இதே காராசேவை செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நீங்கள் நல்லா பிசையணும். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பிடிச்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும். அதுக்கப்புறம் உடச்சா உடையணும். நீங்கள் எந்த கிறிஸ்பியாக செய்கிற எந்த பலகாரத்துக்கும் இது பேசிக். நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டு நல்லா கையிலேயே இந்த மாதிரி பிசைஞ்சு விடணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தான் லேசாக தண்ணி தெளித்து நம்ம மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் கடலை மாவுங்கிறதால கொஞ்சமான தண்ணியே போதுமானது. அதனால் பார்த்து லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு நல்ல திரண்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கணும். கை ரொம்ப பிசுன்னு தான் ஒட்டும். உங்களுக்கு ஒரு வேளை தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு ரொம்ப பிசுன்னு இருக்கே அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கடலை மாவு சேர்த்து திருப்பி பிசைஞ்சிக்கோங்க. ஒன்றும் தப்பு இல்லை. அதில் எதுவுமே டிஃப்ரென்ஸ்லாம் வராது. 1-2 டேபிள் ஸ்பூன் ரொம்ப பிசுன்ட்டு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் மேலே கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு நீங்கள் வச்சுக்கலாம். எப்படியும் கையில் பிசுன்னு ஒட்டும். நீங்கள் அதுக்கப்புறம் 2 கை வச்சு வழித்து விட்டுக்கலாம் கூட, தப்பு கிடையாது. நீங்கள் கை வாஷ் பண்ணிவிட்டு கையில் எண்ணெய் தடவிட்டு அப்புறம் பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக சப்பாத்தி டோ வரா மாதிரியே வரும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கூட சரியாக வரலையோ கையில் பிசுன்னு ஒட்டுதே நினைக்காதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அது சரியாக வந்துடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். லேசாக அழுத்தினாலே அழுகிற அளவுக்கு சப்பாத்தி மாவை விட அதிக சாஃப்டாக தான் இருக்கும். கடலை மாவு தானே. அதுக்கப்புறம் இந்த முறுக்கு குழாயில் தான் நான் பிழிய போகிறேன். அதில் வந்து இந்த அச்சு போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய ஓட்டையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான அச்சு போட்டிருக்கோம். அதாவது நம்ம காராசேவைக்கு போடுற அச்சு தான் இது. இதில் வந்து நான் எல்லா பக்கமும் அந்த தட்டில் அதுக்கப்புறம் அது சைடு அந்த முறுக்கு குழா சைடு எல்லா பக்கமுமே எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இதை உள்ள போடுங்க. ஆல்ரெடி செஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே ஃபைன். ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ரொம்ப காலமாக முறுக்கு செய்கிறவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு பிகினர்ஸ்க்கு சொல்கிறது தான் நான். நான் சொல்லும் போது எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் அந்த முறுக்கு குழாய் இந்த திருகில் கூட எல்லா பக்கமும் எண்ணெய் தடவினீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வரும். அதுக்கப்புறம் நம்ம கடாயில் எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. மீடியம் ஹீட்லேயே இந்த மாதிரி டைரெக்டாகவே புழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம எப்படியும் காராசேவை தானே உடச்சி தானே விட போகிறோம். அதனால் ஷேப்பை பற்றி கவலை இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் கோல்டன் கலர் வர வரைக்கும் மீடியம் டு லோ ஹீட்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிங்க. உங்களுக்கே தெரியும் அது நல்லா க்ரன்ச்சியாக ஆகிடும். சவுண்டு கேட்கும் கடாயில் நீங்கள் திருப்பும் போது. விழும்போது சாஃப்டாக விழறது எண்ணெயில் முறுட்டு ஆயிடுச்சுன்றத டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். திருப்பி கூட போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் திருப்பி கட்டிமாக போடுங்க. திருப்பி போட்டு இன்னொரு 2 நிமிஷத்தில் அது நல்லா கலர் மாறின உடனே முறுட்டு ஆகிடும். உங்களுக்கு அந்த கரண்டி வச்சு நீங்கள் கடாயில் திருப்பும் போது தெரியும். அதுவும் இல்லாமல் வெந்துருச்சு அப்படின்னா முறுன்னு ஆயிடுச்சு வெந்துருச்சு அப்படின்னா இந்த சலசலப்பு இருக்கு இல்லையா, இது கம்ப்ளீட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். வெந்துருச்சு அது முறுன்னு ஆயிடுச்சுன்னொன்னே அந்த சலசலப்பு அந்த பபிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு சூடானதுக்கப்புறம் கையில் நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான், காராசேவை ரெடி. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். நீங்கள் நிறைய பேர் இது வராது நமக்கு இப்படி கடையில் கிடைக்கிறத விட பெஸ்ட்டாகவே இருக்கும். நான் இன்றைக்கி செஞ்சது பார்த்திங்கன்னா ஓமமும் மிளகுத்தூளும், அதாவது ஒன்றும் பாதியமாக உடச்ச மிளகு ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். இது ஒரு காம்பினேஷன். இன்னொரு காம்பினேஷனில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி
சீரகமும் கூட ஒன்றும் பாதியமாக உடச்சி ஆட் பண்ணி நீங்கள் சில பேர் செய்வாங்க. அதுவும் ஒரு காம்பினேஷன். நான் 2மே செய்வேன். இன்றைக்கி நான் இதான் செஞ்சுருந்தேன். பட் டிஃப்ரென்ஸ் இது தான். நான் கொஞ்சமாக இது ஒரு கப் செய்வேன், அது ஒரு கப் செய்வேன். இன்றைக்கி எனக்கு மிளகு கராசேவர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இதை செஞ்சேன். அதுக்கப்புறம் அதுவும் செஞ்சேன். நான் ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் ஸ்கூல் பிக்கப் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் செய்வேன். பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாகவே இந்த மாதிரி உடச்சிங்கன்னா நல்லா ஈஸியாகவே உடையும். நீங்கள் அதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 ஃப்ளேவரும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் 2 ஃப்ளேவருமே உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் த ரெசிபி, த ப்ராசஸ் எல்லாமே சேம். நீங்கள் அந்த மாவில் என்ன ஆட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி தீபாவளி ரெசிபி வந்து காராசேவை. ரொம்ப சிம்பிளான பலகாரம். யார் பிகினர்ஸாக இருந்தால் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கரெக்டாக வரும். அண்ட் ரெசிபீஸ் அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.